லேட் ஆகுது. யார் மேல பிரஷர் அதிகமா இருக்கும்? ஆண்கள் மேல வைக்க மாட்டாங்க, பெண்கள் மேல இருப்பாங்க. ஆண்களுக்கும் குறைகள் இருக்குங்க. எங்க ரெண்டு கல்யாணம் ஆகி ஒரு 13-12 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விசேஷம் நடக்குன்னு வச்சுங்களேன், அவ கையில இதை கொடுக்காதீங்க, அவங்க ஒதுக்கி வைக்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த வீடியோ கமெண்ட் எல்லாம் பாருங்களேன். முக்காவாசி என்ன இருக்குன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன வார்த்தையால ரொம்ப கொள்றாங்க. முக்கியமா இந்த சொந்தக்காரங்க. நீ சொந்தக்காரங்களா சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஒரு வாய் டீ குடிக்க யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போக வேண்டியது, அங்க போனாலும் வாயை வச்சு சும்மா இருக்கிறது இல்ல. ஏமா தனலட்சுமி, இனிமா உன் மருமகளுக்கு குழந்தை பிறக்கல, 10 வருஷம் ஆச்சடி அப்படின்னு அவங்கள்ட்ட கோழி முட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் ஃபுல்லா டீயை குடிச்சுட்டு குடும்பம் கெடுக்கிறதுக்காக டீ குடிக்க போயிருது. உங்களெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல செந்தமிழ் கவிஞன். உனக்கு இன்னுமா குழந்தை பிறக்கல, நீ அந்த கோயிலுக்கு போமா. ஏமா உனக்கு இன்னுமா குழந்தை பிறக்கல, நீ இந்த விரதம் ஏறுமா. இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையா, அந்த டாக்டரை பாருமா, இந்த மெடிசனை போகணுமா, அங்க பண்ணுமா, இங்க போகுமா. இப்படி சொல்லி சொல்லி ஏன் அவங்க வார்த்தையாலேயே கொல்றீங்க? உலகத்திலேயே ரொம்ப மோசமான வெப்பன் வந்து வாய் தான். அந்த வாயாலதான் இங்க நிறைய ரிலேஷன்ஷிப் நாசமா போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, ஏய் அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலடி, அவ கையாலெல்லாம் கொடுக்காத, அவளதான் யாருக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்றது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, எடுத்த வீட்டுல இருக்கிறவங்க, இன்னுமா உனக்கு குழந்தை இல்ல, இன்னுமா உனக்கு குழந்தை இல்ல, இப்படி சொல்லி சொல்லி சில பெண்கள் என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் பதில் பேச முடியாம, இவங்க சொல்ற வார்த்தையை தாங்கிக்க முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க. குழந்தை இல்ல குழந்தை இல்ல நீங்க ஏன் கேக்குறீங்க? நீங்களா வளர்க்க போறீங்க, நீங்களா நல்லா பாத்துக்க போறீங்க, நீங்களா படிக்க வைக்க போறீங்க? இல்ல ஃபீல் பண்ண வேண்டியது அவங்க 2 பேரு. அப்புறம் நீங்க ஏங்க குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா போட்டு டார்ச்சர் பண்றீங்க? ஆமா, குழந்தை இல்லையான்னு மருமகளுக்கு மட்டுமே கேக்குறீங்க, ஏன் உங்க மகனை கேட்க மாட்டீங்க? உங்க பிள்ளைய கேட்டா கஷ்டமா இருக்கும், மத்தவங்க வீட்டு பிள்ளைங்க கேட்டா உங்களுக்கு இனிக்குமா? இனிமே எவனாவது வந்து உங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா, இவ்வளவு நாள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க, சூத்த மூட்டு கிளம்பி போயிட்டே இரு, மூணுல அடிச்ச மாதிரி பேசுங்க, மூஞ்சிலே அடிச்சிருங்க.